உளவுத்துறையோட அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் இன்னைக்கு அமித்ஷா கையில் இருக்குது. வீடியோ மறக்காமல் முழுசாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா இறுதி வேட்பாளர் மற்றும் உறுதி வேட்பாளர் பட்டியல் விஜய் அவர்களோட கையில் இருக்குது. நேற்றே பார்த்தீங்கன்னா 50 பேத்துக்கான அந்த ஒரு நேர்காணலை முடித்து அவங்கள செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த ஒரு டீட்டெயில்டில் பாதி உங்களுக்கு யார் யார் நிறைய பேர் கேட்டதுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் நான் நேற்று சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர், அதாவது முக்கியமான தொகுதிகள், இப்போ விஜய் அவர்களுடைய 2 தொகுதி பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. பெரம்பூர் உறுதி செய்யப்பட்டது. திருச்சி கிழக்கில் 2 தொகுதியில் நிற்கிறாரான்றது ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். புசியான தவறுகளுக்கானது எல்லாத்துக்கும் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாத்துக்குமானதாக முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஒரு போர் சூழல் காரணமாக நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, வணிக வளாகம் மூடுறது, ஹோட்டல்லாம் மூடுறது பயங்கரமாக நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இது தமிழகத்தில் இது ஒரு பக்கமாக சாப்பாட்டு பிரச்சனை வந்தால் கூட இந்த தேர்தல் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும், ஆளுநர் ஆட்சியை அடுத்து இப்போ கவர்னர் வந்து மாற்றிட்டாங்க, வேற ஒரு கவர்னர் வராரு, அந்த கவர்னருக்கான ஆட்சியாக இது தொடர போகுதா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தலே நடக்குதான்றது சந்தேகம்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட தேர்தல் நடக்கும்போது இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கான ஒரு உள்துறை, அதாவது உளவுத்துறை கொடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித்ஷா கையில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டு நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொன்ன அந்த வேட்பாளர் பட்டியல் பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ தமிழகத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் வருது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக ஒன்று சொல்லணும்னா, இப்போ தான் மகளிர் தினத்தன்னைக்கு 6 சிலிண்டர் அப்படின்ற மாதிரி கட்டணம் இல்லாமல் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒன்று சொல்லி முடிச்சிருப்பாரு. அவங்க ஓசி இவங்க ஓசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை வந்து இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு ஓசின்னு சொல்லி பயங்கரமா வந்து அடிமட்டத்தில் கொண்டுட்டு போய் வச்சு இலவசம் அப்படின்ற ஒன்று திணிச்சு இன்னைக்கு மக்கள் மனசில் ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றத படிலாம் வந்து மாறி இன்னைக்கு நான் 6 சிலிண்டர் கட்டணம் இல்லாமல் தரேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ மானியம்லாம் தரதா இன்னைக்கு தமிழக அரசு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. மாநில அரசு மத்திய அரசை கேட்டா மாநில அரசு, மாநில அரசை கேட்டா மத்திய அரசு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு போக்கில் கட்டணமின்றி பெண்களுக்கு அன்னபூரணி திட்டம் மூலியமா 6 சிலிண்டர் இலவசமாக தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது ஒரு அறிவிப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி அறிவிச்சனாலதான் இப்படியா அப்படின்ற மாதிரி சிலிண்டர் விலைகள்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்கு. அப்படியே தாறுமாறான விலை போனால் கூட அது கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் பயங்கர ஒரு மோசமான சூழல் வந்து இன்னைக்கு அங்கே நடக்கிற போருக்கு இங்கே எதிரொலியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்தலுக்கு பிரச்சனை வருமா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற கேஸ் சிலிண்டரை வச்சு ஒரு வாரம் ஓட்டலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸ் சிலிண்டர் சார்பாக சொல்கிறாங்க. இப்போ பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எப்படி அந்த ஒரு வாரத்தை தாண்டிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறியில் வந்து இந்த பிரச்சனை நிற்கும். ஏன்னா இப்போ வந்து லாரி பஸ்லலாம் வருது. அடுத்து அது பெட்ரோல் டீசல் இருந்தால் தான் நாங்கள் கொண்டு வர முடியும். அப்படி இருந்தால் கூட நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு எடுத்துகிட்டு வரோம்ல, அப்போ அதுக்கு அடுத்த விலை அதுக்கு அதுக்கு மாதிரியான விலை தான் நாங்கள் கொடுக்க வேண்டியிரும்னு அடுத்து காய்கறி விலையும் ஏறும். அப்போ நமக்கு யோசிக்கும் போது என்ன தோணும், இந்த கொடுத்த 5000 ரூபாயை எப்படி வசூல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணும். மக்கள் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் வந்து தமிழகத்தில் சூழல் மாறப்போகுது. எல்லாருமே அதுக்கு தயாராகிக்கங்க. நம்ம சார்பாக சொல்ல வேண்டியவங்கள நம்ம சொல்லிட்டோம். இப்போ முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா அமித்ஷா கையில் இருக்கிற அந்த உள்துறை ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அரசு இருந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல இப்போ டிஎம்கேக்கு எதிரானவங்கன்னு ஒரு பக்கம் இருக்கும், டிஎம்கேக்கு ஆதரவானவங்கன்னு ஒரு பக்கம் இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக அரசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவங்க என்டிஏல சேர்ந்தனால அவங்களுக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இது உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்களுக்கெல்லாம் மாற்று சக்தியாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே அவங்க எடுத்த கருத்து கணிப்பின்படி 25% வாக்குகள் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் சொல்லலை, மத்திய அரசோட உளவுத்துறை அமித்ஷாவுக்கு கொடுத்த தகவலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு உண்மையிலே பயங்கர ரெஸ்பான்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும். கமெண்ட்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பதிலும் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சியான ரிப்போர்ட் தான் அமித்ஷா கையில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் நடக்க போகிற அந்த ஒரு என்டிஏ கூட்டணிக்கான மாபெரும் மாநாடு அப்படின்றது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். 1 லட்சம் பேருக்கான இருக்கைகள் போட்டு மிக பிரம்மாண்டமாக நீயா நானா போட்டி மாதிரி இன்னைக்கு சீமான் திருச்சியில் நடத்துறாரு, டிஎம்கே இப்போ நடத்தியிருக்காங்க, இப்போ என்டிஏ நடத்துறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு மாநாடும் இன்னைக்கு திருச்சியில் போட போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த திருச்சி மாநாட்டில் இப்போ போட போகிற என்டிஏவோட மாநாட்டிலேயே விஜய் அவர்களை கண்டிப்பாக மேடை ஏற்றி ஆகணும். இதை நான் மதுரையிலே சொல்லியிருப்பேன். மதுரை மாநாட்டிலே வந்து விஜய் அவர்களோட பேசி அவங்களோட கட்சி கொடியையும் அந்த மாநாட்டு கூட்டத்தில் பறக்க விடணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடியோட முதல் விருப்பமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களும் வந்து அதுக்கு தான் எவ்வளவோ பவன் கல்யாண் மூலமா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லைங்க அப்படின்றதெல்லாம் நிறையாது தட்டி போய் அதெல்லாம் வந்து இல்லை அப்படி இப்படின்லாம் ஒரு உருட்டுனாங்க நிறைய பேர் பிஜேபி சைடில் இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஏஎன்எஸ் பிரசாத் அப்படின்றவர் செய்தி தொடர்பாளர் ஒரு வார்த்தையவே வச்சிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் தீய சக்தியை விரட்டணும்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து என்டிஏவோட இணைஞ்சுக்கங்க, நம்ம ஒரு
மாபெரும் சக்தி ஆயிடுவோம், இன்னைக்கு நம்ம திமுகவை அடிச்சு விரட்டிடலான்ற மாதிரி சொல்லியிருக்கிற உடனே நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாப்ல, உடனடியாக அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சி ரீதியாக வேற ஒரு பிரச்சனையை சொன்னா கூட அவர் தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கூட்டனால தான் அவரை விலக்கிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நீங்களே வெளிப்படையாக பேசுகிறீங்கன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு ஒருத்தர் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் செய்யலாமா? இன்றைக்கி கூட அண்ணாமலை அவர்கள் அவரோட பேட்டியில் என்ன சொல்கிறாரு, டீயும் காப்பி எப்படியாவது ஒன்றே ஆகுமாங்க, டீ வேற காப்பி வேறங்க, நாங்கள் அப்படிலாம் சேர மாட்டோம்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மல்குமார் எடுத்துக்கோங்க, அவர் பேட்டி கொடுக்குறாரு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரின்றது திமுகன்றது விஜய் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. எல்லா மேடையிலுமே இன்றைக்கி திமுகவை மட்டுமே சாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரே என்ன சொல்றாரு, இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் தானே, நாங்கள் எதுக்கு டெல்லிக்கு போகணும், இப்போ அதுக்கு இருக்கிறவங்களோட பஞ்சாயத்தை முடிச்சுக்கிறோன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் அப்படின்றது வலுவாயிருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு மதுரையில் இருக்கிற ஒரு முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அண்ணன் இப்போ இந்தியாவில் போய் கூட்டணி சேர்ந்தா என்ன பிரச்சனை, நான் தலைவர் சொன்னால் நாங்கள் கேட்போமே, அதனால் மாவட்ட செயலாளர்கள் இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுத்திருக்கிறவங்க எல்லாருமே தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வேறு அப்லோட் பண்ணியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல்வேறு குழப்பம். ஏன்னா இப்போதைக்கு வந்து தமிழக வெற்றி கழக சார்பில் நிர்வாகிகளோ செயலாளர்களோ யாருமோ பேட்டி கொடுக்கக்கூடாது, வீடியோ கொடுக்கக்கூடாது, நேர்காணலில் போய் உட்காரக்கூடாதுன்றது சட்ட ரீதி கட்சி ரீதியாக பேசுறது. இதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி நம்ம வந்து மக்களுக்காக தெரியப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிர்வாகியோட இந்த மாதிரியான ஒரு வீடியோ கண்டிப்பாக பொதுமக்களிடையே வந்து பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு யோசனையை கொடுக்குது. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து போய் சேர்ந்துருவாரோ அப்படின்னு குழப்பமாகவும் இருக்காங்க. இந்த ஒரு குழப்பத்தை நான் தீர்க்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் வந்து பிரச்சனை, அதில் கரூர் பிரச்சனை பெரும் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அந்த கரூரில் எவ்வளவோ வந்து அடிக்கணும்னு நினச்சாங்க, முடியலை. இன்றைக்கி கரூர் சிபிஐ வரைக்கும் போய் வெயிட்டிங்கில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைசி படமான ஜனநாயகன் மூலியமாக அரசியல் கருத்தை மக்கள்கிட்ட எளிதாக சொல்லி அந்த அரசியல் படம் மூலமாக, அதாவது தெளிவாகவே அரசியல்வாதிகள்லாம் விஜய் வந்து வறுத்தெடுக்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் வச்சு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த ஒரு படம் மூலியமாக திணிப்போம், அதுதான் கடைசி படம்னு அறிவித்து அதுக்கான ஒரு மூமெண்ட்லாம் நடந்து அந்த ஒரு ஜனநாயகன் படம் பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை. இன்னைக்கு சங்கீதா அவர்கள் வந்து யாரால் ஆட்டுவிக்கப்படுறாங்க, திமுகவா பாஜகவான்னு தெரியாமல் இன்னைக்கு குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் இருந்தால் கூட நடிகைகளோட சேர்த்து வச்சு பேசுகிற பிரச்சனை நாலாவது பிரச்சனை. மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் விஜய் அவர்களை நிற்க வைக்காமல் இருக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஒரு ரோடு ஷோவோ, ஒரு மக்கள் சந்திப்போ, ஒரு நிர்வாகிகள் சந்திப்போ எல்லாத்துக்கும் கண்டிஷன் 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 போட்டுக்கிட்டு இருக்கேல, இது பெரும் துயரம்னே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சிபிஐ சம்மனை பொறுத்த வரைக்கும் 2 சம்மன் ஆஜராகி பதில் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இனி சம்மனே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நேற்று நேர்காணல் நடத்துகிற அன்னைக்கு நீங்கள் சிபிஐக்கு வந்தே ஆகணும்னு ஒரு சம்மன் வருது. இது வந்து எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு கட்சி ரீதி தான் முக்கியம்னு விஜய் அவர்கள் சொல்லி 15ஆம் தேதி டைமும் வாங்கிட்டாரு. அந்த ஒரு டயத்தினால சரி ஒரு ஆள் தான் வரல, இன்னொரு ஆளை செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கி அவர்கிட்ட விசாரணை பண்ணுவோம் சிபிஐ முடிவு பண்ணும்போது இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அவர் வந்து சிபிஐட்ட சம்மனை வாங்காமல் அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன முடிவாயிருக்கான், 17ஆம் தேதி போகிறாராம், தனியாக போகலையாம், மருத்துவரோட போகிறாராம். ஏன்னா இவர் ஒரு பேஷண்டாம், அதனால வந்து அவர் மருத்துவரோட போறாரு. இது வந்து அவர் சைடில் வந்திருக்கிற ரிப்போர்ட்டு. இப்படிலாம் நம்ம இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்ன காரணம், இன்றைக்கி அப்படி தான் என்ன சொல்ல வருது இந்த உளவுத்துறை நம்ம யோசித்து பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த ஒரு 25% என்டிஏக்கு சாதமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கான இப்போ எடப்பாடியோட தலைமையில் அவங்க இணைகிறாங்க அப்படின் போது எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆயிடுவார். விஜய் அவர்கள் 33 சட்டமன்ற தொகுதியில் அவங்க ஜெயிச்சு அப்படின்னா துணை முதலமைச்சரோட பதவியோடையும் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது விஜய் அவர்கள் துணை முதல்வர் ஆயிடுவார். ஆனால் கூட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் தொடரும், பிஜேபியோடைய மற்றும் ஏடிஎம்கேயோட கூட்டணி ஆட்சி தான் தொடரும் அப்படின்னு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தெளிவாக எடப்பாடியை கூப்பிட்டு வச்சே பேசுனதா அவங்களோட அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது நம்ம வந்து வேற ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு அவருக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிதிஷ்குமார் ஞாபகம் வேற எடப்பாடிக்கு வந்து டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துடுறாப்லையா. ஏன்னா அவரோட ஒரு நினைப்பு அவரோட ஒரு எண்ணம் இல்லாமே இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களின் நாடாளுமன்ற எம்பி ஆக்கின இந்த பாஜக அரசு நம்மளை என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து எடப்பாடியோட நினைப்பு. ஆனால் கூட இன்றைக்கி உளவுத்துறை கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் படி இன்றைக்கி அமித்ஷா வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஜய் அவர்களை பல்வேறு துறையில் வச்சு பேச வச்சு இன்றைக்கி எப்படியாவது திருச்சி மாநாட்டிலையாவது கொடியை பறக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஒரே வார்த்தையாக ஃபுட்பாலை எத்துற மாதிரியா எத்தி விஜய் அவர்கள் ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாராம். இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது என் குடும்பத்தை விட்டு நேற்று விஜய் அவர்கள் இதைத்தான் நேர்காணல் பண்ண வந்த கேண்டிடேட் கிட்டையும் சொல்லியிருக்கிற ஒரே விஷயம், என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய தாய் தகப்பனை விட்டு என்னோட குழந்தைங்க மனைவி
மனைவி எல்லாரையுமே விட்டுட்டு இன்னைக்கு நான் உங்களை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கேன். உங்களை அப்படின்றத மீன் பண்ணுறது மக்களை மற்றும் வேட்பாளர்களை. அப்படின்னும் போது நீங்கள் எனக்கு உறுதுணையாக இணைந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் ஓட்டு சேகரித்து இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரசியல் வந்திருக்கிறோமே தவிர வர காற்றுல வர பல்வேறு செய்திகளுக்கோ பல்வேறு தனமான ஒரு குறும்புத்தனமான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுக்கு வரல. நீங்கள் இன்றைக்கி உங்களை கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இறங்கி உங்களோட தொகுதியில் வேலை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி அங்கே யார் எம்எல்ஏவாக இருக்கிறது, இந்த டீட்டெயில்டு இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற குட்ன பின்னணிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஒரு பெரிய ஃபைலே வச்சிருக்காரு அப்படின்றது அங்கே நேற்று கேண்டிடேட்டாக போனவங்களோட ஒரு தகவலாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி மக்களிடையே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்டிஏல போய் விஜய் சேர போகிறாராம், இன்றைக்கி வந்து சிபிஐ வச்சு வந்து பிஜேபி வந்து மிரட்டிட்டு இருக்கான், இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிறைய பேர் குழப்பத்துக்குள்ளே இருக்கையில் நம்மளோட கமெண்ட்லேயே கேட்குறதே நிறைய பேர் சொல்கிறதும் சரி கேட்குறதும் சரி என்டிஏ வேணாம், விஜயகாந்த் அவர்களுடைய நிலைமை விஜய்க்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளோட கருத்தும் அதுதான். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய கருத்தும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு என்டிஏல போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் பாதையை தெளிவாக போயிட்டு இருக்கும்போது நாலா பக்கமும் வந்து இடி மேலே இடி கொடுத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது என்டிஏவோட இணைச்சிருவோன்னு எவ்வளவோ பிளான் பண்ணினா கூட தலைவர் அவர்கள் தனித்து நிற்கிறார் அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு மக்களிடையே வந்து இந்த ஒரு குழப்பத்துக்கு பதில் வந்து இன்னைக்கு தெளிவாகவே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நாளைக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்து தடை நிறைய இடத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழக அரசு விஜய் அவர்களை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்க முடியல அப்படின்றதையும் பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்றதுக்காக மாநில அளவிலே வந்து வருவாய் மாவட்டமாக அந்த ஒரு பெரிய பெரிய மாவட்டங்களில் மட்டுமே ஒரு தலைநகரில் போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம். அது வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட தலைமையில் நடக்குது. அதுக்கு எல்லாருமே வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையிலுக்குள்ளே விஜய் அவர்களுடைய வீடியோ ஒன்று வரும், சாயந்தரமே எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். என்டிஏல விஜய் அவர்களுடைய கூட்டணி கிடையாது. யாரும் குழப்பத்துக்கு ஆளாக வேணாம். தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே தனிச்சே நிற்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.